ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 145 ஸ்ட்ராட்டஜியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு 3000 இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புதுசாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையிங்க்கு ஸோ ரொம்ப வந்து ஃபேமஸாக இப்போ ரீசெண்ட் டேஸில் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் ஆன சினாரியோ பார்த்தீங்கன்னா 190, 220, 160. ஸோ இந்த ரேஞ்சோடைய சினாரியோ தான். இந்த சினாரியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து 15,000 to 20,000 கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் இந்த சினாரியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போது வந்து ஓகே, ஒரு நல்ல கேபிட்டல் இருக்கவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் இதில் பண்ணுவீங்க. மற்றவங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, பேக் டெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ பேக் டெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் வந்து அதுக்கு நிறைய ஆப் இருக்குது. பட் ஆனால் பேக் டெஸ்ட்டில் வந்து உங்களால் எமோஷ்னலை வந்து லைவாக கண்ட்ரோல் பண்ணி உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு லைவ் டெஸ்டிங்கில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸல் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் நான் இந்த 145 நான் லைவ் டெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த லாஸஸ்க்கு வந்து 145 நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ் தான். பட் ஆனாலும் எனக்கு வந்து அதோடைய ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து என்னால் அடுத்தடுத்து நான் எடுக்க போகிற ட்ரேடில் வந்து எனக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து வேறு மாதிரியான எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதிலேருந்து நான் வந்து எப்படி மீள்றதுக்குன்னு யோசிக்கிறப்போ, ஓகே, இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து உங்களுக்குமே சொன்னான்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கேபிட்டலை அப்படியே ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வந்து நான் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஸோ அதிலேருந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5,000 வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதிலேருந்து இப்போ இந்த மந்த்து நான் வந்து என்னுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,000 வந்து நான் என்னுடைய கேபிட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஃப்ரைடேவே வந்து 3,000 தான் பண்ணேன். ஸோ இன்றைக்குமே வந்து 3,000 தான் பண்ணேன். ஸோ இந்த 3,000 கேபிட்டலில் வந்து நான் இன்றைக்கி வந்து 145 வந்து நான் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ 3,000 கேபிட்டலில் 145 ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் 1,500 ப்ராஃபிட் வந்து இதில் வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்கான சாத்தியம் சுத்தமாகவே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலில் லூஸ் பண்ணுறதுக்கோ, எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ரொம்ப சிறந்த பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ ஐ மீன் இப்போ நான் சொல்கிற இந்த கேபிட்டலில் இருக்குது. இந்த கேபிட்டலில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலமா நீங்கள் எமோஷ்னல் டிசிப்ளினை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும், எமோஷ்னலை அடக்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக லோ ரிஸ்க் எடுக்க முடியும். ஓவராலோட உங்களுடைய ரிஸ்க்கே என்ன, 3,000 தான். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு 3,000 5,000 அசால்ட்டாக லூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஓவராலாகவே 3,000 தான் ரிஸ்க் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் அதே மாதிரி நான் எல்லாரையுமே நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. ஸோ ஏன்னா என்ன மாதிரி வந்து தப்பாக ட்ரேட் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறவங்களாவே கூட இருப்பீங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 145 ஸ்ட்ராட்டஜி 3,000 பண்ணுறப்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த ஒர்க் அவுட் ஆகிறத வந்து 3,000 கேபிட்டலில் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது, எந்த ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்து இந்த டிஃப்ரென்ஸில் எடுத்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ எந்தெந்த நாளைக்கு எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது எல்லாமே வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே நான் என்னுடைய வீடியோவுமே நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து எனக்கு லைவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதையுமே போய் பாருங்கள். ஸோ நீங்களுமே வந்து இந்த கேபிட்டலில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கேபிட்டலில் இந்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நான் என்ன ட்ரேடில் என்ன எடுக்கிறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க
இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆப்ஷனில் வந்து நிறைய கேபிட்டல் நிறைய அமௌண்ட்டை போட்டு நிறைய லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா கண்டிப்பாக அவங்களுடைய பெரிய லாஸை வந்து சேவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.